ஏன் இதற்கு வைகுண்ட ஏகாதசிங்கிற பேர்? ஆண்டுக்கு சுமார் 25 ஏகாதசிகள் வரும் அல்லவா? ஓரோர் ஏகாதசிக்கு ஓரோர் பேர் உண்டு. இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி முக்திதா. இந்த ஏகாதசி அன்னைக்கு பட்டின கிடக்கிறோம், பெருமானை தொழுதோம் என்றால் முக்தியே கிடைக்கும். அதனால முக்தி தரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இது நம்பெருமானிடத்திலே தொடங்கி வைக்கப்பட்டு திருவரங்கத்தில் இது நடப்பதே ஊர் ஊராக கோவில் கோவிலாக அனைத்திடத்திலும் கொண்டாடப்படுகிறது. இது ஏகாதசி திருநாளின் சரித்திரம். ஏகாதசியில் பெருமானை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம், அவனை பற்றின பெருமை கேட்கக்கூடிய பாக்கியம். ஒரு ஜீவன் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு வைகுந்தத்தை அடைகிறான், நினைக்க நினைக்க நமக்கும் ஆவலாக இல்லையா? இதை கேட்க கேட்க நாமும் வைகுண்ட வாசலை தாண்ட வேண்டும், பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படுகிறதல்லவா? அந்த ஆவலை ஏற்படுத்துவது, பக்தியை தழைக்க செய்ததே இந்நிகழ்ச்சி. இது உங்களுக்கு சமர்ப்பணமே. அதற்காகத்தான் அடியார்கள் எல்லாரும்